நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவா எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா சொல்லி நான் வந்து காட்ட போகிறேன். நான் உங்கள் ராம்ஜி, நீங்கள் பார்த்துருக்குது ஆண்ட்ரோ ப்ராஜெக்ட் சேனல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கூகுளில் வந்து ஜாவா JDK அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து ஒராக்கல்ல போகும். கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாவா 21 அண்ட் ஜாவா 17 அவைலபிள் சொல்லியிருக்கும். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஜாவா 21. ஓகேங்களா, லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து 22 சொல்லி இந்த மாதிரி மாறிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஜாவா 21 செலக்ட் ஆயிருக்கு. 17 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம ஜாவா 21 இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து லினக்ஸ் மேக்ஸ் OS அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து விண்டோஸ் தான் வேணும், விண்டோஸ் செலக்ட் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இதனால் 3 விதமானது கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்பல்சரி இன்ஸ்டாலரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாலர் தான் மெயினாக தேவைப்படுது. அதனால் வந்து இன்ஸ்டாலர் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணால் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிரும். 164 MB. ஓகேலா, நம்ம வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஜாவா 21 டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சிக்கும் கொடுத்துருங்க. நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டாலாம் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலுமே நம்ம வந்து எஸ்ஸு கொடுத்துட்டு திரும்ப உங்களுக்கு ரெடி பண்ணுறோம். ப்ரிப்பேரிங் டு ரிமூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் எல்லாமே. ஸோ பழசு எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு தான் புதுசாக வந்து இன்ஸ்டால் ஆகும் போல். சரி, நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த பாத்தில் எதுவும் மாற்றாதீங்க. எங்கே போய் சேவ் ஆகுது சொல்ல எல்லாம் மாற்றாதீங்க. ஓகேங்களா, அப்படியே சும்மா நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்துருங்க. ஓகேலா, சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். க்ளோஸ் பண்ண பிறகு சி கோலானில் போங்க. போயிட்டு உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இருக்கும் ஜாவான் இருக்குங்களா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்துங்க, செக் பண்ணிக்கிங்க. ஓகேலா, வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா கமாண்ட் ப்ரோமோட்டில் போங்க. கமாண்ட் ப்ரோமோட்டில் போயிட்டு இந்த இடத்துல வந்து ஜாவா ஸ்பேஸ் விட்டுட்டு, சாரி டைப் ஆகலையோ, ஜாவா ஸ்பேஸ் விட்டுட்டு டபுள் கோலான் விட்டுட்டு வெர்சன் டைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜாவா 21.0.1 அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்துடும். இந்த மாதிரி வரணும். வந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா, வெறும் ஜாவா சி போட்டுட்டு வெர்சன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன வெர்சன் இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த வெர்சன் வந்து உங்களுக்கு வந்து காட்டிடும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்கள் வந்து கமாண்ட் ப்ரோமோட்டில் போய்ட்டு இது டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வரவே வராது. இன்ஸ்டால் ஆகலை சொல்லி தான் உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா, இது வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா சி கோலானில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா ஃபுல்லாக ஃபைல் இது பின் இருக்குல்ல, இந்த பின்னுக்குள்ளே போயிருங்க. போயிட்டு இந்த இடத்துல அந்த பாத் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க, காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த மை கம்ப்யூட்டரில் ப்ராப்பர்ட்டிஸில் போங்க. போகிற பிறகு இந்த இடத்துல அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங் இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்வாரன்மெண்ட் வேரியபிள் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாத்துன்னு ஆல்ரெடி இருக்கும் பாருங்கள், பாத் இருக்குங்களா, அந்த பாத்து கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இடத்த போட்டிருக்கோமா, நம்ம வந்து நியூ கொடுத்துருங்க. நீங்கள் வந்து புதுசாக பண்ண போகிறீங்களா, நியூ கொடுத்துட்டு அந்த பாத்தை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கோமா, பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த பாத் வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் பண்ண பிறகு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகேலா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா நியூ கொடுங்க. நியூ கொடுத்துட்டு கேபிட்டலில் வந்து ஜாவா _ ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே வந்து வேரியபிள் வந்து என்ன கொடுக்கணும்னா பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பின்னை மட்டும் பேக் போயிட்டு ஜாவா /JDK/21 ஓகே இது கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இதுவுமே பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இருக்குங்களா, கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. இது எல்லாமே ஓகே பண்ணிவிட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுவும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது எல்லாமே பண்ண பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல உங்களுடைய நான் சொன்ன மாதிரி இந்த நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெர்சன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும், ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேலா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இது எல்லாமே வராது, யாராவது தான் காட்டும். நீங்கள் வந்து எல்லாமே பக்காவாக பண்ணிக்கிங்க. பண்ண பிறகு தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் உள்ள ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக சிங்க் பண்ண முடியும். ஓகேவா, சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோஸை தொடர்ந்து ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துட்டு வரும், எப்படி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுங்கிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபில்டர் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கும். ஓகேலா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.